குழந்தைகளுக்கு எப்போ மொட்டை எடுப்பது நல்லது, எப்போ மொட்டை எடுக்கக்கூடாது தெரியுமா? இந்த 3 மாதங்களில் தப்பித்தவறி கூட மொட்டை எடுத்துறாதீங்க. மொட்டையடிக்கும் காலம் சரியாக இல்லையெனில் அது குழந்தையின் உடல், மனம், வாழ்க்கை தரம் ஆகியவற்றை பாதிக்கக்கூடும் என்பதே நம்பிக்கை. பிறந்த சில மாதங்களுக்குள் மொட்டை எடுப்பது வழக்கம். எனினும் வயதுக்கு ஏற்றவாறு சரியான நாளில் எடுப்பதுதான் பாதுகாப்பானது. அந்த நாள், திதி, நட்சத்திரம், மாதம் என அனைத்தும் கணித்து தீர்மானிக்கப்பட வேண்டும். ஆன்மீக காரணங்கள் மட்டுமல்ல, மருத்துவ ரீதியாகவும் இது அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. திருவிழாக்கள், கூட்ட நெரிசல், சத்தமுள்ள சூழல் இவையெல்லாம் குழந்தையின் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் அதிகம். அந்த நேரத்தில் நிகழும் சத்தங்கள், கதறல்கள், குளிர்ச்சியான நீரால் குளிப்பது போன்றவை மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இது குழந்தையின் மனநிலையை பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம். பிறந்த நாள், பிறந்த நட்சத்திரம், திதி ஆகியவை குழந்தையின் சக்தியை பிரதிபலிக்கும் நாட்கள். அந்த நாட்களில் மொட்டை எடுப்பதை மரபுகள் தவிர்க்க சொல்கின்றன. காரணம், ஜாதக ரீதியாக அந்த நாளில் ஏற்படும் சிதைவு எதிர்மறை சக்தியாக செயல்படக்கூடும். இது ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும் பலரது அனுபவங்கள் இதை உறுதிப்படுத்துகின்றன. ஆடி, புரட்டாசி, மார்கழி மாதங்களில் மொட்டை எடுப்பது சுகாதார ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் தவிர்க்கப்பட வேண்டும். மார்கழியில் அதிக பனிக்கால சூழ்நிலை குழந்தைகளில் சளி, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். மேலும் ஆன்மீக சக்திகள் பரவலாக இருக்கும் மாதங்களிலெல்லாம் இவை காணப்படுவதால் குழந்தைகளுக்கு வெப்பநிலை ஏற்ற சூழல் கிடைப்பது கடினம். குழந்தைகள் 1.5 வயதிற்கு மேல் இருக்கும்போதுதான் மொட்டை எடுக்க பரிந்துரைக்கப்படுகிறது. அதன் முன்னதாக மூளை மற்றும் மண்டையோட்டின் வளர்ச்சி நடக்கும். நேரடி வெளிச்சம் மற்றும் காற்று தாக்கம் மூளையை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே வயதிற்கு ஏற்ற முறையில்தான் இதை செய்ய வேண்டும் என்பதே மரபு அறிவுரை. 3ஆம் அல்லது 5ஆம் ஆண்டு என்பது குழந்தையின் உடல் வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த பருவம். இந்த பருவத்தில் எடுக்கப்படும் மொட்டை சுத்திகரிப்பு செயலாக கருதப்படுகிறது. இரத்த ஓட்டம், நரம்பு வளர்ச்சி, முடி வலிமை, தலைச்சூடு குறைதல் போன்ற பல நன்மைகள் இதில் உள்ளன. இது சித்த வைத்திய ரீதியாகவும் பரிந்துரைக்கப்படுகிறது. பெண் குழந்தைகளுக்கும் மொட்டை எடுப்பது நன்மை உள்ளதுதான். 2 முறை மொட்டை எடுப்பது சிறந்ததாக நம்பப்படுகிறது. சிறு வயதில் 1 முறை, பின்னர் பள்ளிக்கூட பருவத்தில் மறுமுறை. இது முடியின் வேர்களை வலுப்படுத்தும், வெப்பத்தை கட்டுப்படுத்தும், தொற்றுகளை தடுக்கும். மொட்டை எடுக்கும் சூழலும் அமைதியாகவும் இனிமையாகவும் இருக்க வேண்டும். வீடியோ படம் பிடித்தல், கூச்சல் போன்றவை மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் என்பதே எச்சரிக்கை. மொட்டை என்பது ஒரு மரபு மட்டுமல்ல, குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வழிகாட்டியாகும். இது உடலை சுத்திகரிக்கிறது, வெப்பத்தை சமநிலையில் வைக்கிறது, காய்ச்சல், சளி, தொற்று போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கிறது. மேலும் நம் மூதாதையர் விட்டு சென்ற அறிவின் சிறந்த அடையாளமாகும். மொட்டை எடுக்கும் இடம் மற்றும் நேரம் மட்டுமல்ல, அந்த நாளில் குழந்தை அனுபவிக்கும் உணர்வுகளும் முக்கியமானவை. குழந்தைகளுக்கு அதே நாளில் சிரிப்பு, பரிசுகள், அன்பான வார்த்தைகள், பாதுகாப்பு உணர்வு இவை அனைத்தும் தரப்பட வேண்டும். மொட்டை ஒரு விசேஷமாக நிகழ்வு மட்டுமல்ல, குழந்தையின் மனதிலும் ஒரு இனிமையான நினைவாக பதிய வேண்டும். இதுதான் வளர்வதில் தனி சக்தியாக மாறும். 1 முறை எடுத்த மொட்டை பல நன்மைகளை தந்தால் அதை விஞ்ஞானமும் ஆன்மீகமும் ஏற்கும். அதனால்தான் நம் முன்னோர்கள் வழிபட்ட வழிகளை முழுமையாக புரிந்து கொண்டு பின்பற்ற வேண்டும். அதன் பயன்களை எடுத்துரைத்து ஒவ்வொரு பெற்றோரும் விழிப்புடன் குழந்தையின் வளர்ச்சிக்கு சிறந்ததை தேர்வு செய்ய வேண்டும். இதுதான் நவீன அறிவும் பாரம்பரிய ஞானமும் ஒன்றாக சந்திக்க வேண்டிய நேரமாகும்.